இந்த 41 பேர் இறந்ததை ஒட்டி அந்த டயத்துல தீபாவளி வருகிறது. 41 பேர் இறந்து விட்டனர், துக்கம். எனவே தீபாவளியை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொன்னவர் அடுத்த 3 மாசத்துல டிசம்பர் 25ஆம் தேதி மாமல்லபுரத்துல வச்சு கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார். நம்ம வீட்டுல ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் இறந்து போனாலே ஓராண்டுக்கு துக்கம் அனுஷ்டிப்போம். அந்த ஓராண்டுல இடையில ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்தால் கூட புத்தாடை அணிவது இதெல்லாம் தவிர்த்துருவோம். ஏன்னா இவங்க இறந்துட்டாங்க, இந்த ஒரு வருஷத்துக்கு கூடாது சார் அப்படின்பாங்க. 41 பேர் இவரை பார்க்க வந்ததற்காக இறந்து போயிருக்கிறார்கள். இம்மிடியட்டா தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்று சொன்ன விஜய் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார். என்ன ஒரு மனித நேயத்தில் கூடவா ஒரு மத பாகுபாடு? நீங்க உண்மையிலேயே அந்த 41 பேர் மேல அக்கறையோட இருந்தால் தீபாவளியையும் கொண்டாடி இருக்க கூடாது, கிறிஸ்துமஸையும் கொண்டாடி இருக்க கூடாது. தீபாவளிக்கு வைத்த அளவுகோலை கிறிஸ்துமஸுக்கு அவர் நீட்டிக்கவில்லை. மாமல்லபுரத்துல வச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாரா இல்லையா விஜய்? இவரெல்லாம் மனித நேயம் பற்றி பேசுகிறார். இன்னைக்கு விஜய்க்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த ரசிகர்கள் 199 விழுக்காடு பேர் இந்துக்களாக இருப்பார். விஜய ஒரு கிறிஸ்தவராக அவருடைய ரசிகர்கள் பார்க்கவில்லை. ஆனால் விஜய் ஒவ்வொன்றையும் மத ரீதியாக பார்க்கிறார். இதை விஜயுடைய ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜயுடைய ரசிகர்களுக்கு பாகுபாடு இல்லை, ஆனால் விஜய்க்கு பாகுபாடு இருக்கிறது. இதைத்தான் நான் சொல்ல வரேன்.